ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். அனைவருக்கும் இனிய உழவர் தின மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கான எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் தோச்சி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு. எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. இன்னைக்கான எபிசோடு வந்து எப்படி போகுதுன்றதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்போ கொஞ்சம் பேர் பேசுகிறோம். மறக்காம லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியாக இருந்து, அதாவது கானாவினத்து உள்ளே வரதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கானாவினத்து வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தரமான செயலெல்லாம் செம்மையாக இருந்தது. உள்ளே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் செம்மையாக இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துங்க இந்த பிக் பாஸ் வீடு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி, ஆனால் ஒரு 2 நாளாக பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து டல்லாக போகாமல் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கானாவினத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்தது. உள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது. நைட்டு கூட பார்த்தீங்கன்னா கானா பாக்ஸ் அப்படின்ற ஒரு இதை வச்சு நைட்டில் வந்து பாட்டு பண்ணாங்க. செம்மையாக இருந்து சூப்பராக இருந்தது. நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ். என்னன்னா, இந்த வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியில் போகும்போது அந்த நட்பை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, யாருன்னா ஒருத்தரை மட்டும் சொல்லுங்கன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படிக்கான நட்பு வந்து நான் வந்து சம்பாதிக்கவே இல்லை, நான் நட்பாக வந்தவங்க கூட ஒரு சில என்னை ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி அழுதாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஜன் போனார். பிரஜன் போயிட்டு திவ்யா வந்து என்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை போட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேற்று நம்ம அவங்க பண்ண விஷயத்த பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இவங்க போய் திவ்யா கிட்ட பேசிட்டாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. காலையில் அவங்க பேசின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கு எதுக்குங்க போயிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க? இது வந்து 24 hours கேமரா அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி பிரச்சனும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபான சாண்ட்ராவும் போயிட்டு 2 பேரும் ஒரு ஆக்டிங் அங்கே ஒரு ட்ராமா உருவாக்குனாங்க. அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராமா அது. காலையில் நீங்கள் ஒரு வேளை ட்ராமா பண்ணல, நாங்கள் உண்மையாக தான் அதை பண்ணோன்னா, காலையில் இவங்க வந்து திவ்யா பற்றி அது வந்து திவ்யாவை பற்றி பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது அவள் பண்ண தப்பு தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா தான் வச்சு கேட்கணும். வியன்னா தான் இதெல்லாம் வந்து கலங்க முட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பண்ண தப்பை வந்து இவங்க ரியலைஸ் பண்ணல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், திவ்யா ஏன் கோவமாகறாங்க அப்படின்றத பற்றி ரியலைஸ் பண்ணல. ரொம்ப மேலோட்டமாக போட்டு கொடுத்த ஆளுகளை மட்டும் வச்சு பேசினுக்கிறாங்க. நேற்றுக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய சம்பவமாக போச்சு. ஏன்னா காலையில் அவங்க பேசுறதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுங்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்து ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு இன்னொரு விஷயமா சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து வேற லெவலில் ஏறினு போகுது. அதே சமயம் திவ்யா இந்த பிரச்சனையே பிடிச்சின்னு பேசினே போகிறாங்க. சாண்டா பிரச்சனையே வந்து ஒரு 3 நாள் 4 நாளாக தொடர்ந்து பேசினிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை அவங்க ஸ்டாப் பண்ணணும். பேசுறதை நிறுத்தினா மட்டும் தான் அவங்களுக்கான ஓட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களே வந்து கூட ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுகிறாங்களா. கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுறா, குழந்தைகளை வச்சு பேசுகிறா, இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறாட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து மூட்டிக்கினே இருக்கிறாங்க. ஏன்னா கனி வந்து ஏற்கனவே வந்து சாண்டா கூட சண்டை இருக்குது. அந்த சண்டையை வந்து இன்னும் வந்து பெருசாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தில் திவ்யா மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத விட கேட்காம தொடர்ந்து வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க மேலே செம காண்டா. ஒரு டைம் கூட அவங்க நேற்று பேசுறதில்ல சாண்ட்ரா பற்றி பேசாமல் இல்லை, ஃபுல்லாக வந்து சாண்ட்ரா பற்றியே வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா வந்து அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க, அவனுக்கு ஏமாற்றிட்டாங்க, அவங்க மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுருந்தாங்க, அது வந்து நியாயப்படுத்துறாங்க, ஓகே. ஆனால் அதையே தொடர்ந்து பேசிருக்கக்கூடாதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக அதே தான் பேசியிருக்காங்க. அதுவும் அவங்க டீம் சேர்ந்துருக்காங்களா இப்போ அந்த அன்புக்கு அவங்க கூட சேர்ந்தா கண்டிப்பாக அவங்களுக்கான ஓட்டு குறையும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாப் 4ல் கண்டிப்பாக இவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா நீங்கள் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு வந்து ஓட்டு வந்து ஓவர் இதாக வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்படின்னா மற்ற பேருக்கான ஓட்டு நம்பர்லாம் வந்து ஒர்க் ஆகலை அப்படி சொன்னாங்க. அரோராக்கு மட்டும்தான் ஓட்டு வந்து அதிகமாக ஊற்றிட்டே இருந்து. ஏன்னா அரோராக்கு வந்து அந்த நம்பர் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, மற்ற நம்பர் ஒர்க் ஆகலை. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து ஒர்க் ஆக மாட்டேதுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை செக் பண்ணப்போ எனக்கும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆகல, அரோராக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு. மறுநாள் அந்த ஓட்டை செக் பண்ணப்போ அரோரா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக, கிட்டத்தட்ட 55% வந்து அஃபிஷியல் ஓட்டில் அதிகமாக இருந்தாங்க. என்னங்க இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க, பிக் பாஸ் ஏன் இப்படி பண்ணீங்க, விஜய் டிவி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா அது ஏதோ கோளாறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வேற லெவலில் சேஞ்ச் ஆயிருக்கு. மக்களோட வேற லெவல் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. நியாயமாக யாருக்கு ஓட்டு பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா திவ்யாவுக்கு ஓட்டு வந்து மலன்னு குவிஞ்சினே இருக்குது. டாப்பில் இருக்கிறாங்க. இப்போ திவ்யா செகண்ட் சபரிக்கிறாங்க. சபரிக்கு எப்படிங்க எவ்வளோ ஓட்டு அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து கேமு வீட்டுக்குள்ளே ஆடவே இல்லை சுத்தமாக. சபரியோட கேமு வீட்டுக்குள்ளே கிடையாது. ஆனால் சபரிக்கு ஓட்டு எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க பிஆர் டீமோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டீமோ எப்படி கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி ஓட்டு வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, சபரி வெளியில் வந்து இதை பண்ணுவார், சபரி இது வந்து நல்லது பண்ணுவார், இந்த காசை வாங்கி மக்களுக்கு தான் கொடுப்பாரு, மக்களை தான் செலவு பண்ணுவார் அப்படின்றாங்க. எங்க இது வந்து ஒரு கேம் ஷோவில் யார் வந்து நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இது வந்து போகணும். ஸோ அப்படி பார்த்தா உள்ள விக்ரம் இருக்காரு. விக்ரம் வந்து எல்லாத்துலேயுமே என்ன கேட்டால் எல்லாத்துலேயுமே வந்து கேம் சூப்பராக இருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் எல்லா கேம்லையுமே.
வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் யார் வருவாரோ நம்ம விக்ரம் தான் வருவார். நல்லா தான் பண்ணியிருந்தாரு, சூப்பராகவும் போயிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவருக்கு போன அந்த ஆதரவு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கூட ஒரு சண்டை போட்டு ஒரு பெரிய ட்ராமா ஒன்று ஆக்டிங் ஒன்று பண்ணார்ல, அப்போ அவருக்கான அந்த ட்ரஸ்டபிலிட்டி மக்கள் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஓட்டில் சரணம் சரிஞ்சிச்சு. ஆனால் கேம் வைஸாக பார்த்தா விக்ரம் தான் சபரியோட, அதாவது இங்கே இருக்க 4 பேரோட விக்ரம் தான் வந்து எலிஜிபிள். ஆனால் மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது வீட்டுக்குள்ள ஒரு நல்லவங்க அப்படின்றப்போ திவ்யா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்காங்க. அதனால திவ்யாவுக்கு வந்து ஓட்டு வந்து மழை மழை ஏறிக்கு. சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோ பிக் பாஸ் டீமும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சபரியை வந்து மேலே ஏற்ற பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ டாப் 2ல 2 பேர் தான் இருப்பாங்க, ஒன்று திவ்யா, 2வது சபரி. ஆனால் சபரி வின் பண்ணுவாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் திவ்யா வின் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா திவ்யாவுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்குது, அதுதான் வந்து நியாயமும் கூட. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். இதே தான் கானாமலத்து வீட்டுக்குள்ளே வந்தப்போ சொன்னார். ஸோ நாங்கள் போயிடுவோங்க, அங்கே போனதுக்கப்புறம் வந்து யார் கையை என் கையை தூக்குவாங்களா இல்லை வேறு யார் கையான தூக்கிடுவாங்களா அது தெரியாது, அதனால தான் நான் வந்து அந்த பணப்பெட்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கானாமலத்து வந்து இந்த பிக் பாஸை வச்சு நடத்துகிற ஒரு சில விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பணப்பெட்டி எடுத்தார். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பிரச்சனை பண்ண இந்த சம்பவம் எல்லாம் பார்த்து எனக்கெல்லாம் செம்ம இரிட்டேட்டிங் ஆச்சு. ஏங்க இப்படி ஃபேமிலியாக நடிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க 2 பேரை பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள். அதே போல் யார் டைட்டில் அடிச்சா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் லைவ் அப்டேட்டோ உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.